ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கல்விக்கூடம் சேனல். இன்னைக்கு நம்ம கல்விக்கூடம் சேனலில் கிரியேஷன் ஆஃப் டாலரன்ஸ் குரூப் இந்த டாபிக் டீட்டெயில் செஷனாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் குரூப். ஆக்சுவலி டாலரன்ஸ் குரூப்னா என்ன, நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலி நமக்குன்ற ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த லிமிட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த டாலரன்ஸ் குரூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி, யாருக்கு அந்த லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வர்ற கஸ்டமர் ஆர் வெண்டாருக்கோ, தட் இஸ் கம்பெனியோடைய நீடை பேஸ் பண்ணி வர கஸ்டமர் அண்ட் வெண்டாருக்கோ, அப்படி இல்லைன்னா எம்ப்ளாய்க்கோ இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஐடியாலஜியை தான் எனக்குள்ள நம்மளுக்கு மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் டாலரன்ஸ் இன் எஸ்ஏபி? ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாலரன்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அக்செப்டபிள் லிமிட், அப்படி இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் அலோட் வென் போஸ்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த அளவுக்கு தான் நீங்கள் சேல் பண்ணணும், இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து என்ட்ரி போடணும், இல்லை உங்களுக்கு பில்ஸை வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டையோ இல்லை வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கான லிமிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழலில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் அமௌண்ட்டு யூசர் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான லிமிட் என்ன, ஸோ அதை அலோவ் பண்ணுறதுக்கான செட்டப்பை தான் நம்ம வந்து டாலரன்ஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டே டு டே நடக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சம் ஸோ எவ்ரி டைமும் நம்மளால் உட்காந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ பண்ணுங்கள், இன்றைக்கி இவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு கிடையாது. ஸோ ஜென்ரலி ஸோ உள்ளே வர யூசர்ஸ், அந்த யூசர் எம்ப்ளாயாக இருக்கலாம், கஸ்டமராக இருக்கலாம், இல்லை வெண்டராக இருக்கலாம். ஸோ அப்படி வர யூசர்ஸ்க்கு ஒரு லிமிட்டை வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ அந்த லிமிட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்பர் 1, ஸோ எத்தனை கஸ்டமர்ஸ் இல்லைனா எத்தனை வெண்டார்ஸ் வந்து அண்டர் பேமெண்ட் சப்போர்ட் வராங்க, இல்லைனா ஓவர் பேமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அதை எந்த அளவுக்கு யாரால் அக்செப்ட் பண்ணப்படும், அதாவது அந்த பெர்மிஷன் எலிஜிபிலிட்டி யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பேமெண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கிளியரிங் அப்போது அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கிளியராக இருக்கும், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு டாலரன்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் இல்லைன்னா வெண்டார். ஸோ இப்போ இந்த 2 பேரை தான் நம்ம வந்துட்டு டாலரன்ஸ் குரூப் அதனுடைய டைப் அப்படின்றது பார்க்குறோம், சரிங்களா? ஸோ டாலரன்ஸில் எம்ப்ளாயி இல்லைன்னா யூசர்ஸ், இவங்க 2 பேரையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டாலரன்ஸ் குரூப்பில் ஒரு கேட்டகரி 1 ஆகும். அதே மாதிரி கஸ்டமர் தென் வெண்டார். ஸோ 2 பேருக்குமே ஒரே ஆக்டிவிட்டி தான் நடக்க போகுது. நீங்கள் வந்து அக்கௌண்ட் பேயபிளாகவும் இருக்கலாம், அக்கௌண்ட் ரிசீவபிளாகவும் இருக்கலாம். ஸோ ஜென்ரலி டாலரன்ஸ் குரூப்பை நான் 2 பேருக்கு பொதுவாக ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கம்பெனிஸோடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கஸ்டமருடைய டாலரன்ஸ் குரூப்பை ஒரு ப்ராப்பர் லிமிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ எம்ப்ளாயோடைய எம்ப்ளாய் ஆர் யூசர் இந்த பேஸ் பண்ண டாலரன்ஸ் குரூப் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போஸ்டிங் லிமிட்ஸை வந்து எம்ப்ளாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோலுக்கு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் லைன் ஐட்டம் அமௌண்ட்டையுமே யூசர் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிமிட்டும், ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ஃப்ளோவில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லிமிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கிளர்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50,000 வந்துட்டு லிமிட் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுவே மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா 5 lakhs வரைக்கும் அந்த லிமிட்டை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஷாப்பில் போயிட்டு லைக் நம்மளோட வசந்தன்கோ இந்த மாதிரி ஏதாவது ஷாப்புக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு ஷாப்லேயுமே டிஸ்கவுண்ட்ஸோட ரேஞ்ச் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிரான்ச்சஸ் பொறுத்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலிஜிபிலிட்டிலாம் யாரால் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இல்லைனா யூசர்ஸோடைய நீடட் பொறுத்து உங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸுடைய எலிஜிபிலிட்டிஸ் அப் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு முன்ன பின்ன இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரே டிஸ்கவுண்ட் ரேட்டு தான் இருக்குது, ஒரே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் அலோவ் பண்ணுறாங்கன்னா, அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய மூவ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து எம்ப்ளாய்க்கு இல்லைனா யூசருக்கு டாலரன்ஸ் குரூப்ஸை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமர் ஆர் வெண்டார் டாலரன்ஸ் குரூப். ஆக்சுவலி இங்கே வந்து பேமெண்ட் டிஃப்ரென்ஸ், ஆக்சுவலி கிளியரிங் வெண்டார் அண்ட்
கஸ்டமருடைய இன்வாய்ஸஸ் அப்போ தான் இந்த பேமெண்ட் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு கிளியர் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தென் அதே மாதிரி பேமெண்ட் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் அப்படி இல்லைன்னா பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணியோ இல்லைன்னா நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஃப்ரென்சஸ் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் பேஸ் பண்ணியும் வரும். சரி, அப்படி என்னப்பா பண்ணுறது இப்போ அப்படின்னா, ஸோ கஸ்டமர் வந்து பே வந்து 9.950 அப்படின்ற ருபீஸ் பே பண்ணுறாங்க. 9,950 ருபீஸ் வந்து பே பண்ணுறாங்க. என்ன இன்வாய்ஸ்க்கு? 10,000ன்ற இன்வாய்ஸுக்கு 50 ருபீஸ் கம்மியாக பே பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 50. சரிங்களா? ஸோ இப்போ டாலரன்ஸ் குரூப்பில் உங்களுக்கு வந்துட்டு அந்த 100 டிஃப்ரென்சஸ்க்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாகவே அது கிளியர் ஆகிடும். ஓகேங்க. அதுவே 100 தாண்டுது அப்படின்னா டிஃப்ரென்ஸை நம்ம மேனுவலாக தான் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை தான் இங்கே நம்ம டாலரன்ஸ் குரூப்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வெண்டார் ஆர் கஸ்டமருக்கான டாலரன்ஸ் குரூப்போட லிமிட்ஸ் வந்து கஸ்டமருக்கும் வெண்டாருக்கும் என்ன மேனரில் இருக்குது, அதே சமயம் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தட் இஸ் எம்ப்ளாய் மேனரில் எப்படி நம்மளுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. அதே மாதிரி டிஃபைன் டாலரன்ஸ் குரூப் ஃபார் எம்ப்ளாய். ஸோ டிஃபைன் டாலரன்ஸ் ஆக்சுவலி இதை நம்ம வந்து எஸ்ஏபியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்குன்னு சில டீ கோடு தென் அதுக்கும் சில நேவிகேஷன் பாத் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்மளுக்கு டீ கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா OBA4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டீ கோட் ஃபார் எம்ப்ளாய்க்கான டாலரன்ஸ் குரூப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கான டீ கோட். அதுவே நேவிகேஷன் பாத் பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் SPRO SAP ரெஃபரன்ஸ் இமேஜ், தட் இஸ் இமேஜுக்கு அர்த்தம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கைடு. SAP ரெஃபரன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கைடு தான் நம்மளுக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், தென் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குளோபல் செட்டிங்ஸ், தென் டாக்குமெண்ட், தென் டாலரன்ஸ் அண்ட் ஃபைனலி டிஃபைன் டாலரன்ஸ் குரூப் ஃபார் எம்ப்ளாயி. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்க்கான டாலரன்ஸை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கான பாத். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அந்த டாலரன்ஸ் குரூப்பில் நான் எம்ப்ளாயாக அசைன் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுவேன். சரிங்களா? ஸோ டாலரன்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கான ஃப்ளோ வந்துட்டு எம்ப்ளாய்க்கு என்ன டீ கோடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா OB57. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு வந்து அசைன் டாலரன்ஸ் குரூப்புக்கான டீ கோடை இங்கனக்குள்ள நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதிலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா SPRO, தென் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குளோபல் செட்டிங்ஸ், தென் டாக்குமெண்ட், டாலரன்ஸ் குரூப் அண்ட் லாஸ்ட் அசைன் யூசர் டு டாலரன்ஸ் குரூப். ஆக்சுவலி இது வந்து யூசரோட ஐடி பொறுத்து உங்களுக்கு இந்த டேட்டா மாறும். ஸோ யூசர் ஐடின்றது இட்ஸ் நத்திங் பட் எம்ப்ளாய்க்கான ஐடி. சரிங்களா? ஸோ எம்ப்ளாய்க்கான ரோல் நம்பர், எம்ப்ளாய்க்கான ஐடின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எம்ப்ளாய் பேஸ் பண்ணிட்டு இருக்கனால ஸோ நம்ம வந்து யூசர் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லிமிட்டட் இருக்குது அப்படின்னா 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லிமிட் வச்சுக்கலாம். அப்போ அந்த 50,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய லிமிட்ஸை அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம். அதே இது மேனேஜராக இருக்காங்க அப்படின்னா 5 lakhs வரைக்கும் லிமிட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம டாலரன்ஸ் குரூப்பை எம்ப்ளாய்க்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் எம்ப்ளாயோட யூசர் ஐடியை வச்சு நம்ம எப்படி வந்து அதை அசைன் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். இப்போ நம்ம டாலரன்ஸ் குரூப்பை கஸ்டமருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். தென் இப்போ இதற்கான டீ கோட் அண்ட் நேவிகேஷன் பார்த்து மட்டும் இப்போ பார்ப்போம். தென் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எப்படி எம்ப்ளாய்க்கு டிஃபைன் பண்ணிவிட்டு தென் அவங்களோட யூசர் ஐடிக்கு அசைன் பண்ணுறது as well as எப்படி கஸ்டமருக்கு டிஃபைன் பண்ணுறது தென் வெண்டாருக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். சரி, இப்போ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நமக்கான பே வந்து இன்கமிங் பேமெண்ட்டில் தான் என்ட்ரி விழுகணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீ கோடு வந்து OBA3ன்றது டீ கோட். இது வந்து நம்மளுடைய கஸ்டமர் டாலரன்ஸ் குரூப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கான செட்டப். சரிங்களா? ஸோ இதற்கான நேவிகேஷன் பார்த்து SPRO, SAP ரெஃபரன்ஸ் இமேஜ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், தென் ஃபினான்ஷியல் receivable and account payable, there is account receivable and account payable, business transactions, incoming payment. சரிங்களா? ஸோ இன்கமிங் பேமெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மேனுவல் இன்கமிங் பேமெண்ட்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறமா நம்ம டிஃபைன் டாலரன்ஸ் குரூப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு. சரிங்களா? ஸோ இதிலையே அப்படியே சின்ன ட்விஸ்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டாருக்கு. ஸோ வெண்டாரை பொறுத்த வரைக்கும் இதால் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவுட் கோயிங் பேமெண்ட்ஸை மீன் பண்ணுது.
ஸோ அதுக்கும் T கோட் OB-A3 தான். ஸோ T கோடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே கன்ஃபியூஷன் கிடையாது. பட் நேவிகேஷன் பார்த்து மட்டும்தான் நம்ம மாற்றி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நம்பர் 1 SPRO, SAP Reference Image, Financial Accounting, then Account Receivable and Account Payable, Business Transaction, Outgoing Payment, Manual Outgoing Payments, Define Tolerance, Supplier. இங்கே சப்ளையர்னாலும் வெண்டார்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். நம்ம கல்விக்கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். ஸ்டே டியூன். தேங்க்யூ.